வணக்கம். எம்கே மஷ்ரூம் ஃபார்ம் மதுரையிலேருந்து நான் விக்னேஷ். உடுமலைப்பேட்டை பக்கத்தில் நம்ம ஒரு ஃபார்முக்கு ஃபார்ம் ஸ்டேஷன் கடைக்கு கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அந்த ஃபார்மோட பேர் பார்த்தீங்கன்னா, சோனு ஒருங்கிணைந்த பண்ணை. அதாவது இங்கே வந்து காளான் மட்டும் கிடையாது. நாட்டு மாடு, ஸோ தேன் பண்ணை, தேன் வந்து வளர்க்குறாங்க. மண்புழு உரம் தயாரிக்கிறாங்க. கோழி, நாய் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள வந்து ஆர்கானிக் முறையில் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தினால ஆர்கானிக்காக பண்ணிக்கிருக்காங்க. சோனு ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் இது. ஸோ இதில் வந்து காளானும் இப்போ அடிஷ்னலாக வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் ஸோ காளான் பண்ண போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்மகிட்ட ஆல்ரெடி வந்து ஒரு 1 கிலோ சீட்ஸ் வாங்கி போட்டு ட்ரையல் பார்த்துருந்தாங்க. அந்த ஃபார்ம் வந்து ஃபார்ம் ஸ்டேஷன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அந்த ஃபார்ம் ஸ்டேஷனுக்காண்டி நம்ம கூப்பிட்ருந்தாங்க. ஸோ நம்ம போய் பார்த்துருந்தோம். ஃபார்ம் நீட்டாக சூப்பராக போட்டிருந்தாங்க. அந்த ஃபார்ம் வந்து ஃபுல்லாக மூங்கில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஏரியாலலாம் மேபி தைல மரத்தெல்லாம் பண்ணுவாங்க. பட் உங்கள் மூங்கிலில் பண்ணால் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற பர்பஸ்க்காண்டி தனியாக மூங்கில் தேடி பிடிச்சி எடுத்து இவங்களே வெட்டி அந்த ஃபார்ம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு ஹைட்டும் போட்டு நீட்டாக எப்படி பண்ணணுமோ ஸோ அந்த அளவுக்கு ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க. கீழே வந்து ஒரு 2 அடிக்கு சுவர் எழுப்பி கரையாக இருக்காமல் பார்த்துக்கிட்டு சுற்றி சாக்கு கட்டுறதா இருக்கட்டும். உள்ளே வந்து தரையிலேருந்து ஒரு 8 அடி ஹைட்டில் நம்ம வந்து பெட்டு தொங்க விடுறதுக்கு செட்டப்பாக கூட எல்லாமே பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம ஃபாதர் செட்டப் கண்டி போயிருந்தோம். டோட்டலாக எப்பயும் போல் 4A ஃபாதர் செட்டப் போட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து சாக்குக்கு நினைக்கிறது ஃபாதர் செட்டப் போட்டு எல்லாம் பக்காவாக பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ இவங்க வந்து ஆர்கானிக் மெத்தடில் தான் பண்ண போகிறாங்க. ஸோ உடுமலைப்பேட்டை சைடில் யாருக்காவது மஷ்ரூம்ஸ் வேணும் அப்படின்னா ஆர்கானிக் மெத்தடில் பண்ணுறது தேவைன்னா தாராளமாக வாங்கலாம். ஸோ நம்ம போய் எப்பயும் போல் இந்த செட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16 அடி அகலம், 30 அடி நீளம். ஸோ இதுக்கு வந்து ஃபார்ம் ஸ்டேஷனுக்காண்டி தான் போயிருந்தோம். எப்பயும் போல் 4A ஃபார் போட்டு சிறப்பாக பண்ணி கொடுத்துட்டோம். 1/2 HP மோட்டர் போட்டிருந்தோம். ஸோ போட்டு பக்காவாக பண்ணியாச்சு. இந்த சின்ன டேங்க் வச்சுருந்தோம். பட் இந்த சின்ன டேங்க்குமே ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பெரிய டேங்க் வந்து தண்ணி ஃபில் பண்ணுற மாதிரி டோட்டல் ஆட்டோமேஷன் போட்டு டைமர் பண்ணி கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆர்கானிக் மெத்தடில் பண்ணும்போது நிறையா ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று கண்டாமினேஷன் கண்ட்ரோல் பண்ணுறது. பட் அது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்னா வைக்கோல் நீங்கள் ப்ராப்பராக நல்ல வைக்கோல் தேர்ந்தெடுத்தீங்கனாலே இந்த வைக்கோலை ஸ்டெர்லைட் பண்ணும்போது வரக்கூடிய கண்டாமினேஷன் தவிர்க்கலாம். ஸோ ஆர்கானிக் மெத்தட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி நிறையவே சொல்கிறது உண்டு. காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வைக்கோல் வந்து கொஞ்சம் பழைய வைக்கோலாக இருந்தால் கூட கெமிக்கல் மெத்தடில் ஓரளவு காப்பாற்றிடலாம். ஆர்கானிக் மெத்தடில் காப்பாற்றுற கஷ்டம். ஸோ அதனால தான் சொல்லுவாங்க. உங்கள் ஆர்கானிக் மெத்தடில் பண்ணி நான் போகும்போது ஈல்டுமே வந்துடுச்சு. அந்தளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். 12-15 நாளுக்குள்ளே காளான் வளர்ந்து காளான் பதிக்க ஸ்டேஜாக வந்துடுச்சு. இது ஆர்கானிக் மெத்தடில் அவிச்சு போட்ட பெட்டு தான். ஸோ இதில் வந்த காளான் தான் இது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணணும்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பாய்.